வந்துட்டாலே விமர்சனம் இருக்க தான் செய்யும். புரியுதா? எல்லாருமே வந்து யாருமே வந்து அனுபவப்பட்டு அரசியலுக்கு வரல. இப்போ இருக்கிற ஸ்டாலின் ஆகட்டும், உதயநிதி ஆகட்டும், ஒன்றுமே தெரியாத வந்தவங்க தான் அரசியலுக்கு. அதே மாதிரி சீமான் ஆகட்டும், சாட்டை முருகன் ஆகட்டும், சாட்டை துருமன் ஆகட்டும், ஒன்றுமே தெரியாத வந்தவங்க தான். இன்றைக்கி சாட்டை துருமன் எவ்வளோ வேணால் பேசலாம். சீமான் வந்து கரெக்டாக பேசுகிறாருன்னு சொல்ல முடியாது. அவரும் வந்து அவரோட இதுவை மாற்றினே இருக்கிறார். அவரும் வந்து கொள்கை அவங்களுக்கெல்லாம் கொள்கை இல்லைன்றார். இப்போ இவருக்கு ஒரு சில டைமில் எம்ஜிஆர் உயர்த்தி பேசுகிறாரு. இலங்கை தமிழுக்காக அவர் பிரபாகரனுக்கு பண உதவி பண்ணார். அவர் தான் அதில் நான் ஏற்றுக்கிறேன். கலைஞர் வந்து துரோகம் பண்ணார், ஈழத்தமிழை சாவடிச்சார், அதனால் எனக்கு பிடிக்கலன்னாரு. அதே வந்து கலைஞர் எம்ஜிஆர் அண்ணாவும் சனியன்னார் இன்னொரு பேட்டியில். அதே மாதிரி தான் விஜயகாந்த் இப்போ வந்து அப்படியே உயர்த்தி பேசுகிறாரு. மக்கள் உள்ளத்தில் இருக்கிறாருன்னு விஜயகாந்தை வந்து நல்ல கண்ணு கட்டவரில் சம மாட்டான் சொன்னவர் அவர் இதே முன்னாடி. அது மாதிரி அவருக்கும் வந்து கொள்கை கிடையாது. கொள்கைன்றது பேச்சில் கூட இருக்கணும். புரியுதுங்களா? கட்சியில் மட்டும் இருந்தால் போதாது, பேசுகிற பேச்சிலையும் தெளிவு இருக்கணும். இப்போ இருந்தால் அப்போ ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி மாற்றி பேச மாட்டோம். அது விஜய் வந்து அரசியலுக்கு புதுசாக இருக்கலாம், அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், பேச்சு திறன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வந்து உதயநிதி விட திறமையானவர் தான் அவர். உதயநிதி சொல்லப்போனால் 0, ஒன்றுமே தெரியாது. இப்போ கூட என்ன பேசுகிறாரு அவர்? என்ன நாகரிகம் இருக்குது? அரசியல் நாகரிகம். எடப்பாடி காலில் விழுந்தார், பாவாடையில் நோஞ்சார், ஜாக்கெட் உள்ள பூந்தார், இப்படி தான் பேசுகிறேன். நீ ஒரு துணை முதல்வர் பேசுகிற பேச்சு கிடையாது. அது ஒரு டெப்டி சிஎம்னா நீ எப்படி பேசணும் அப்படி பேசணும். அந்த நாகரிகமே உனக்கு தெரியல. அது பார்க்கும்போது இவர் விஜய் வந்து எவ்வளோ பெட்டருங்க தாங்க. நீங்கள் விஜய்க்கு ஆதரவு தரதுக்கு என்ன ரீசன்? அதாவது விஜய்க்கு ஆதரவு தரது இல்லை. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஊழல் இல்லாத ஆட்சி தான் வேணும். புரியுதுங்களா? ஊழல் இப்போ வந்து எல்லாம் இருக்கிற கட்சியெல்லாம் ஊழல் கட்சி தான். இப்போ இவர் புதுசாக வராரு, அதுக்காக வாய்ப்பு கொடுக்குமா? புரியுதுங்களா? இப்போ வந்து இருக்கிற கட்சி எல்லாமே ஊழல் கட்சி தான். புதுசாக வர்றாரு, ஆதரவு கொடுப்போம். புரியுதுங்களா? மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாச்சு, இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இவர் என்ன செய்கிறாரு தான் பார்ப்போம். புரியுதுங்களா? ஊழல் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்காரு, ஊழல் செய்யணும்னு உறுதி கொடுத்துருக்காரு. அது செய்யாமல் இருந்தால் போதும். அவருக்கு ஒன்றுமே தெரியலனா கூட சரிங்க. எம்ஜிஆருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சாங்க, அனாவசியமாக நினச்சாங்க. எப்படி வந்தார்? இவ்வளோ பேர் வராங்க, எல்லாமே அதே மாசி இவருக்கு கிடைக்கும், வேறு ஒன்றும் இல்லை. கூட்டம் கூடுறது எல்லாமே ஓட்டா மாறுன்னு சொல்ல முடியாது சார். நான் ஒன்று சொல்லட்டுங்களா? கூட்டம் கூடுறது எல்லாமே, கோஷம் போடுறது எல்லாமே ஓட்டு போடுவாங்க நானும் சொல்லலை. ஆனால் இவருக்கான வாய்ப்பு இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. புரியுதுங்களா? அது 26 நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நிறைய வந்து புரட்சிகள் நடந்ததே வந்து மாணவர்கள் போராட்டத்தினால தான். புரியுதுங்களா? அப்படி ஜல்லிக்கட்டு எந்த அரசாங்கத்தாலையும் கொண்டு வர முடியல, சட்டசபையில் தீர்மானம் போட்டுக்கூட. ஆனால் மாணவர்கள் அமைப்பு செஞ்ச போராட்டத்தால் கொண்டு வர முடிஞ்சதா இல்லையா? சொல்லுங்க. மெரினா பீச்சில் மாணவர்கள் செஞ்ச போராட்டம் தான் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் நடக்குது. எந்த கட்சியும் உரிமை கொண்டாட முடியாது. எல்லா கட்சியும் போராடினாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் போராடினாங்க ஜல்லிக்கட்டு வேணும்னு, யாராலையும் முடியல. ஆனால் கடைசியாக எடுத்துன்னு வந்தது மாணவர்கள் தான். அந்த மாணவர்களை வச்சு இவங்க ஓட்டு மாற முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அவங்க ஜனங்க வந்து என்ன எல்லாமே ஊழல் கட்சி ஆகி போச்சுங்க, எல்லாமே ஊழல் தான். புரியுதுங்களா? இப்போ 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு, 5000 ரூபாய் கொடுத்துருக்காருங்க இல்லையா? இந்த 5000 ரூபாய் வந்து அவர் வந்து வசூல் பண்ணாமல் நம்மகிட்ட விடுறதில்ல. இப்போ அடுத்த ஆட்சிக்கு வந்தாருன்னு வச்சுங்க, 5000 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு சிரிக்கலாம், அடுத்த 5 வருஷம் அழுகணும். திமுக வந்துச்சுன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு கண்ணீரில் மிதக்கணும் தமிழகம். ஏன்னு கேளுங்க, எல்லாமே ஏறும் அவனுக்கு. கரண்ட் பில்லேருந்து, டிரான்ஸ்போர்ட்லேருந்து, இபி எல்லாமே விலையேறும். இல்லைன்னு அவங்களால வாக்குறுதி கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. எல்லாமே பத்திரப்பதிவுலேருந்து, இபிலேருந்து, எல்லாமே டிரான்ஸ்போர்ட்லேருந்து, எல்லாமே விலையை உயருங்க. இது அவங்க உண்மைங்க. இது இன்றைக்கி 5000 ரூபாய் வாங்கினவங்கெல்லாம் சிரிக்கலாம், அடுத்த 5 வருஷம் அந்த 5000 ரூபாய் ஓட்டு போட்டால் அடுத்த 5 வருஷத்துக்கு அழ வேண்டியதான் அவங்க. தமிழ்நாடு கண்ணீரில் மிதக்கும், இதுதான் உண்மை.